கிழமை வியாழக்கிழமை மகரிஷி அவர்களுடைய கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். சில துறைகள்ல கவிதைகள் கொடுத்தாலும் பொதுவாகவும் சில கருத்துக்கள் அடிப்படையில கவிதைகளை கொடுத்துட்டு வந்திருக்கார் மகரிஷி. அதுல இன்றைக்கு நல்லோர் இயல்பு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதையை பார்க்க போறோம். நல்லோர் இயல்பு. நல்லவங்களும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உயர்ந்த கருத்தை இதுல கொடுக்கிறார். அதுல நல்லவங்களா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? நன்மை பிறர் கழித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். அப்ப நல்லோர் அப்படின்னா இறை உணர்வு பெற்றவர்கள், ஈசன் நிலை அறிந்தோர் அப்படின்னு அங்க ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். வன்மை வழக்குடையோர் வருந்திடினும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்கட்கும் மிக அன்பாய் பதில் சொல்வார் அப்படின்னு சொல்றார். நன்மை பிறர் கழித்து, நம்ம செய்யற செயல்களுக்கு எதெல்லாம் நன்மை கிடைக்குதோ அந்த நன்மையெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நஷ்டத்தை தான் ஏற்போம். ஏன் மகரிஷி இதை சொல்றார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில அவர் பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல நஷ்டம் வந்த போது அந்த இடத்துல தனக்கு உதவி செய்தவர்களுக்கு எல்லாம் அவங்க நஷ்டம் அடையக்கூடாதுன்னு தன்கிட்ட இருந்த சொத்தை விற்று அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தையும் பராமரிப்பதற்கு தன்னால முடிந்த உதவியெல்லாம் கடைசியை மட்டும் செஞ்சுட்டு வந்திருக்கார். தன்னுடைய பிசினஸ்ல நஷ்டம் அடைஞ்சா கூட அது சமுதாய சூழல்னால அந்த மாதிரி ஒரு விதிமுறை வந்தது, அதனால நஷ்டம் அடைந்தார். அப்ப கூட இதுக்கு காரணம் சமுதாய அந்த அமைப்பு தான் அப்படின்னு சொல்லாம தான் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் தனக்கு உதவி செய்தவர்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கு வேலை சரியா கிடைக்கிற வரைக்கும் அந்த பொறுப்பை, குடும்ப பொறுப்பை எல்லாம் தான் ஏத்துக்கிட்டு தன்னோட கிட்ட இருந்த பொருள்களை எல்லாம் விற்று கடைசி மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்க. அதனால்தான் நன்மை பிறர் கழித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். அப்போ மகரிஷி இந்த விளக்கங்கள் எல்லாம் கிடைச்சதுனாலதான் அந்த பிறவியின் நோக்கம், அந்த பிறவி பயன், அதை எப்படி அடைவதுன்னு எல்லா விஷயங்களையும் உணர்ந்ததுனால அந்த மாதிரி உதவி செய்ததுலயே ஒரு சந்தோஷம், ஒரு உயர்ந்த நிலை, ஒரு மகிழ்ச்சியை அவர் பெற்றார். அதே மாதிரி இவர் செய்த செயல்கள் எத்தனையோ பேர் தவறுன்னு சொல்லி இருக்கலாம், அதை குத்தி காமிச்சிருக்கலாம். அப்ப கூட இல்ல ஒரு ஏமாளின்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்ப கூட அதை பத்தி கவலைப்படாம வன்மை வழக்குடையோர் வருந்திடனும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்களுக்கும் மிக அன்பாய் பதில் சொல்வர். அப்படி யாராவது விமர்சனம் செய்திருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள், நல்ல வாழ்த்துக்களையே கூறி அதை ஏன் தான் செய்யறோம்னு எடுத்து சொல்லி அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ தான் என்ன யோசிச்சிருக்கோம், எது நல்ல வழின்னு உணர்ந்து அதை எடுத்து சொல்லி அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லி பதில் கொடுத்துருக்கு. சரி, ஆனா இந்த மாதிரி எல்லாம் பழக்கங்கள்லாம் எப்போ வரும்? இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும்னா ரத்தத்திலேயே ஊறி வரணும். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம 3 விதமான கர்ம வினைகளை எடுத்துட்டு வந்திருக்கோம். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். அப்ப இந்த சஞ்சித கர்மத்தினால நமக்குள்ள அந்த பதிவுகள்லாம் இருக்கிறதுனால, நம்முடைய கர்மயத்துல அந்த பதிவுகள்லாம் இருக்கிறதுனால நம்ம கிட்ட நல்ல பழக்கங்களும் இருக்கு, வேண்டாததும் இருக்கு. அப்ப இந்த பதிவுகள்னால மனிதர்கள் ரொம்ப திண்டாடிக்கிட்டே இருக்கு. அததான் இங்க நற்பழக்கம் அப்படிங்கிற கவிதையில சொல்றார்.
பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே பாருலகில் மனிதர் எல்லாம் போராடுகின்றார். பழக்கத்தை வளர்ந்த மக்கள் மாற்றுவது கடினம். பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைக்கும் எளிது அப்படின்னு சொல்றது. அப்போ ஒண்ணு சஞ்சித கர்மம் வழியா நம்ம பதிவுகளை எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்லதும் இருக்கு, வேண்டாதும் இருக்கு. இன்னொன்னு, இந்த பிறவியில 3 வயதிலிருந்து இன்று வரைக்கும் அந்த பதிவுகள்னால நம்ம என்ன செயல்கள்லாம் செய்துட்டு வந்திருக்கோமோ அந்த கர்ம வினைகளும் இருக்கு. அதுலயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா பழக்கம்னா என்ன? ஒரு செயலை நம்ம திருப்பி திருப்பி செய்யறோம்னா அதுதான் பழக்கமா இருக்கு. காலையில எழுந்த உடனே எனக்கு என்ன பழக்கம்? நான் காஃபி குடிக்கிற பழக்கம். சின்ன வயசுல இருந்தே காஃபி குடிச்சு வளர்ந்ததுனால எனக்கு காலையில எழுந்த உடனே காஃபி குடிக்கிறது தான் பழக்கமாயிடுச்சு. அதே வேற ஒருத்தருக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். இல்ல சில பேரு சின்ன வயசுல இருந்தே காஃபி, டீ எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கெடுதல் அப்படின்ட்டு அவங்களுக்கு பாலோ இல்ல ஹார்லிக்ஸ், போன்விட்டா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து பழக்கி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பழக்கம் தான் இருக்கும். அப்ப எதை தொடர்ந்து செய்யறாங்களோ அதுதான் பழக்கமா வரும். எங்களுடைய சொந்தக்காரரோட பையனுக்கு காஃபி பக்கத்துல கொண்டு இருந்தாலே அவருக்கு பெரட்டிடும். அவருக்கு அவ்வளவு அது அலர்ஜி. அதே நம்மளுக்கு இப்ப எனக்கெல்லாம் காஃபி குடிச்சா காலையில எழுந்த உடனே குடிச்சா நல்லா இருக்கும். அப்போ எது செயலை நம்ம திருப்பி திருப்பி செய்யறோம் அது பழக்கமாகும். அப்புறம் கருத்தொடரா வந்த பதிவுகள்லயும் நமக்கு அந்த சுவை உணர்வுனால சில மாற்றங்கள்லாம் வரும். அம்மா அப்பா கிட்ட இருந்து வரலாம், தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வரலாம், இல்ல சூழ்நிலையினாலையும் இல்ல பிறர் மன தூண்டுதல்னாலையும் அந்த மாதிரியும் இந்த பழக்கங்கள்லாம் வரலாம். அப்போ இந்த பழக்கங்கள்லாம் நமக்கு பிடிச்சிருந்தா அதை நம்ம தொடர்ந்து செய்யறோம். ஆனா காலப்போக்குல சில பழக்கங்கள்லாம் ஒத்து வராம இருக்கும். ஆனா அப்ப கூட நம்ம அதை விளக்கங்கள் தெரிஞ்சா கூட அதை விட முடியாம இருக்கு. இப்போ நம்ம பானம் எது அருந்தினாலும் அதுல சக்கரை போட்டுட்டு குடிப்போம். காஃபியோ, டீயோ, இல்ல ஹார்லிக்ஸ் எதுவா இருந்தாலும் பால், அதெல்லாம் நம்ம சக்கரை போட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சப்போஸ் சக்கரை வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்க என்ன சொல்லிடுறாங்க? இனிமே சர்க்கரை சேர்க்கக்கூடாது, சீனி சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்மளால அது முடியல. ஏன்னா அந்த இனிப்பை போட்டுதான், சர்க்கரைய போட்டுதான் குடிச்சு பழக்கம். ஆனா ஏதோ நிறைய காரணங்கள்னால, ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது யாராவது இறந்து போய் ஒரு ஷாக்னால வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால சர்க்கரை வியாதி வந்துடுச்சு, நீரிழிவு நோய் வந்துடுச்சு. இப்போ இத இனிப்பை போடக்கூடாது, சேர்க்கக்கூடாது, இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதை நிறுத்தினாதான் அந்த சக்கரை வியாதி அதனுடைய தீவிரம் குறையும் அப்படிங்கிற விளக்கமும் தெரியுது. இருந்தாலும் பழக்கத்தை விட முடியல. அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நம்ம எதெல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டா அது நல்ல பலன்களை கொடுக்குமோ அதெல்லாம் மாத்திக்க மாட்டேங்கிறோம். ஆனா எதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அதுதான் செய்யறோம். எது சரியோ அதை செய்யறது இல்ல, எது நமக்கு பிடிக்குதோ அதைதான் செய்யறோம். இப்ப முந்தி காலத்துல ஒரு திருமணம் அப்படின்னா அந்த திருமண பெண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சில சடங்கு முறைகள்லாம் இருக்கும். வீட்டுல பைப்பு எல்லாம் இல்ல, ஆத்துல இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப ஆறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு 4-5 பேர் அதை தண்ணி எடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பறவைகள் மேல பறந்துட்டு இருக்கிறதுனால அந்த தண்ணியில அதனுடைய எச்சம் விழக்கூடாது அப்படிங்கறதுனால தலையில இந்த பானை எடுத்துட்டு வருவாங்க, தண்ணி ரொப்பி. அதுக்கும் மேல அவங்க இல்ல இடுப்புல வச்சுட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மேல ஒரு துணிய
அந்த எச்சம் விழாம இருக்கணும்னு கவர் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்ல அந்த தண்ணிய கொண்டு வந்து இந்த சடங்கு முறையெல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. இப்போ வந்து வீட்ல பைப் லைன்ல தண்ணி வந்தாச்சு. அப்ப வீட்லேருந்து எடுத்துக்கலாம். சரி, ஆற்று தண்ணி சுத்தமா இருக்குன்னா கூட, அத வந்து எடுத்துட்டு வர முறையெல்லாம் எவ்வளவோ மாறியாச்சு. ஆனா இப்பவும் அதே மாரி பிடிச்சிட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு வருது. இப்பல்லாம் வந்து இந்த சின்டெக்ஸ் அந்த மாரி இதுலலாம் கூட வண்டி வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வரலாம். எவ்வளவோ சௌகரியங்கள் வந்தாச்சு. டிராக்டர்ல எடுத்துட்டு வரலாம். எத்தனையோ வந்தாச்சு. ஆனா மாத்திக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த பழக்கத்துக்கு அடிமையா, ஐயோ! இதுல ஏதாவது மாறினா, ஏதோ தவறு நடந்துடுமோ அப்படின்னு நெறைய விஷயங்கள்ல நம்மளுடைய சிந்தனைய உபயோகப்படுத்தாம, சீர்திருத்தம் கொண்டு வராம, என்ன பழக்கம் இருக்கோ, அதையே கடைப்பிடிச்சுட்டு வரோம். நம்பளே சிந்தனை செய்தா அதுக்கு விளக்கம் கிடைக்கும். அதே மாரி தான் அந்த காலத்துல சின்ன குழந்தைங்களுக்கு திருமணம் செய்வாங்க. அப்போ இந்த குழந்தைங்கள் திருமணம்னு அப்பல்லாம் அந்த காலத்துல அத வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க 2 பேரையும் கார்ல உட்காத்தி வச்சு, இந்த குழந்தைங்க தான் வந்து கணவன், மனைவி அப்படின்னு சொல்லி, அது வந்து ஊர்வலமா அந்த குழந்தைய அழைச்சுட்டு வந்து அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. இப்பவும் நெறைய இடத்துல இந்த மாரி திருமணம் அப்படிங்கும்போது இந்த ஊர்வலங்கள்லாம் நடக்குது. அதே மாரி இறந்து போனவங்களோட ஊர்வலம் எல்லாமும் நடக்குது. அது எத்தன பேருக்கு அந்த சமுதாயத்துல அந்த மாரி போகும்போது, எவ்வளவு அது கஷ்டம். அப்புறம் வந்து நம்ம வண்டிலாம் போகுது. காரு, பஸ்ஸு, லாரி எல்லாம் போகுது. அப்படி போறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வந்து அது தொந்தரவு குடுக்கும். காலத்துக்கு ஏத்த மாரி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த எண்ணம் இன்னும் தோணல. நெறைய விஷயங்கள் பார்த்தா சாப்பாடுல, உணவுல, உணவு முறையில நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அந்த உணவு முறைய எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? முடியல. இதே கூட பாருங்க. திருமணத்துக்கு முன்னாடி நம்ப அம்மா, அப்பா வீட்ல இருக்கும்பொழுது, அங்க இருக்கிற சாப்பாட்டு முறை வேறையா இருக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம், கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், அங்க வந்து சாப்பாட்டு முறை வேற மாதிரி இருக்கும். அப்ப சில சமயம் இல்ல ஊர் விட்டு ஊர் போறோம்னு வச்சுக்கோங்க. அப்பவும் உணவு முறை வேற மாதிரி இருக்கும். ஆனா, அங்கேயும் போயி, மாறி போனதுக்கு அப்புறமும் நான் இப்படிதான் சாப்பிடுவேன் அப்படின்னா, அது தொந்தரவு தான் குடுக்கும். இப்போ தெற்கு பக்கம் இருந்தோம்னா, இப்ப சென்னை, தமிழ்நாட்ல இரவு நேரத்துல அரிசி உணவு சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்ல. அதுதான் சீக்கிரம் ஜீரணம் ஆகும். அப்புறம் இங்க இருக்கிற சூட்டுக்கு அது ரொம்ப நல்லது. இதே நம்ம டெல்லி போயிட்டோ, இல்ல பெங்களூர் போயிட்டோ, குளிர்காலத்துல அங்க போயிட்டு, இந்த அரிசி உணவ சாப்பிட்டோனே சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும். உடனே பசி. அந்த குளிரும் தாங்காது. அப்ப அங்க என்ன விளையுதோ, அங்க வந்து என்ன கோதுமை விளையுது. அங்க இருக்கிற காய்கறிகள் அதுக்கு ஏத்த மாரி, நம்ம வாழும் முறை, உணவு முறை இதெல்லாம் மாற்றிக் கொண்டோம்னா, நமக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். ஆனா நம்ப அத மாத்திக்கிறது இல்ல. நம்ப என்ன பண்ணுவோம், அங்க சொல்லுவாங்க இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. ஐயோ! நீங்க வந்து இட்லி, தோசை இதெல்லாம் இரவு நேரத்துல இங்க பயன்படுத்தாதீங்க. குளிர் காலத்துல அதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு தாங்காது. சப்பாத்திக்கு மாறிக்கங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நெறைய தால்லாம் பருப்பு வகைகள்லாம் சேர்த்துக்கணும். அதுதான் உங்களுக்கு உடம்புக்கு சூடு குடுக்கும். அப்ப குளிர் தாங்கும் அப்படின்னு. நம்மளால முடியாது. ஆனா அது கூட மகரிஷி என்ன சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கங்கங்கிறார். ஆனா நெறைய பேரு மாற்றிக் கொள்வதே இல்லை. அங்கேயும் போயிட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இது பண்ணுவாங்க. எங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தார். நல்ல குளுரு. அங்க நாங்க அப்ப டெல்லியில இருந்தோம். அக்டோபர் மாசத்திலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிச்சு, நவம்பர், டிசம்பர்ல நல்ல குளிர் வரும். பாம்பேல இருந்து வந்தார் சொந்தக்காரர் ஒருத்தர். அவர் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். அது காலையில சந்தியாவந்தனம், மாலையில சந்தியாவந்தனம் அதெல்லாம் எல்லாமே பண்ணுவார். ரெகுலரா பண்ணுவார். இந்த குளிர் காலத்திலயும் 6 அங்கெல்லாம் வந்து 4 மணிக்கே இருட்ட ஆரம்பிச்சுடும். டெல்லியில குளிர் காலத்துல டிசம்பர், ஜனவரிலலாம். அப்பவும் என்ன பண்ணுவாருன்னா, மேல வந்து ஏதாவது ஸ்வெட்டர் ஏதாவது போட்டுட்டு, அந்த மாரி பண்ணுங்க அப்டின்னா கேட்க மாட்டாரு. வெறும் உடம்போட பண்ணுவாரு. வேஷ்டி கட்டிக்கிட்டு மேல ஒண்ணுமே ஷால் எல்லாம் போத்திக்கலாம். சொன்னா கேட்க மாட்டாரு. அப்ப அது உடம்ப அஃபெக்ட் பண்ணும். சின்ன வயசுனா ஏதோ ஓரளவுக்கு தாங்குறதுன்னு நெனச்சுக்கிறோம். ஆனா, உடம்புக்குள்ள அது வந்து பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆனா, நம்ம அத புரிஞ்சுக்கிறது இல்ல. அதுக்கப்புறம்
பின்னாடி அதனால வருத்தப்படுவாங்க. நம்ம வெளிநாட்டுல எல்லாம் கூட போனா பார்க்கலாம். இந்த குளிர்காலத்துல கூட இந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து போட்டுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முட்டில எல்லாம் அது ஃபேஷன் நினைச்சுக்கிட்டு அங்கங்க கட் பண்ணி விட்டுப்பாங்க. கிழிந்து போன ஜீன்ஸ் எல்லாம் தான் வந்து ஃபேஷன். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கிழிந்து போன ஜீன்ஸ் எல்லாம் முட்டியில, கையில அங்கங்க வந்து கிழிச்சு விட்டுப்பாங்க. சரி இது சம்மர்ல இருந்தா பரவால்ல. காத்தோட்டமா இருக்கும் நல்லது. குளிர்காலத்திலயும் ஸ்னோ பேஞ்சுட்டு இருக்கும். அப்ப கூட வந்து அந்த மாரி முட்டிக்கிட்ட எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு போட்டுட்டு போவாங்க. சின்ன வயசுங்கிறதுனால அது பாதிப்பு தெரியல. என்னதான் இருந்தாலும் அந்த குளிரு அந்த முட்டியில அங்க இருக்கிற உறுப்புகளெல்லாம் அது பாதிப்பு அடைய வைக்கும். ஒரு 60 வயசு, 70 வயசுல வர பிரச்சனை, 45 வயசுலயே வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் நம்ம புரிந்து கொள்வதில்லை. விளக்கங்கள்லாம் தெரிஞ்சா கூட, அதுவும் இப்போ WhatsAppலலாம் மருத்துவர்களும் எவ்வளவோ விஷயங்கள் குடுக்குறாங்க. வாழும் முறை, உணவு பழக்கங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. எல்லாம் தெரிஞ்சா கூட, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி சுவைக்கு அடிமையாயி, இல்ல நம்பளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னுட்டு, நம்ம வந்து வாழ்க்கை முறைய மாற்றிக் கொள்வதே இல்லை. இதுதான் பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே பாருலகில் மனிதர் எல்லாம் போராடுகின்றார் அப்படின்ட்டு சொல்றார். ஏன்னா மனம் தான் இதுக்கு காரணம். மனத நம்ப வயப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். ஆனா நம்ப அப்படி இல்ல. புலன்களுக்கு தான் மனம் வந்து அடிமையாயிருக்கு. அதனால நம்ப பழக்கத்தையும் விட முடியல, விளக்கத்த மறக்கவும் முடியல. 2த்துக்கு நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, மகரிஷி என்ன சொல்றாருன்னா, வயதானவர்களை அவங்க கிட்ட போய் இதெல்லாம் வந்து சொன்னோம்னா, அவங்களால மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன்னா, "5ல் விளையாதது 50ல் விளையாது" அப்படின்னு சொல்றாங்க. 5ல் விளையாதது 50ல் விளையாதுங்கிறாங்க. அதனால தான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயதிலேயே பள்ளிக்கூட படிக்கும் பொழுதே இந்த மாரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போய் சொன்னோம்னா, அவங்களால ஈஸியா மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா, வயதானவர்களுக்கு என்ன? அவங்களுக்கு 50 வருட பழக்கத்தை மாற்றிக்கொள்வது கஷ்டம். அதே 10 வருட பழக்கமோ, 15 வருட பழக்கமோ மாற்றிக்கொள்வது ஈஸி. அதுக்கே கஷ்டப்படணும். அவங்க அத உணரணும். அந்த பழக்கம் இருந்தாலும் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் இந்த காலத்துக்கு ஏத்த மாரி நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதுக்கேத்த மாரி இதெல்லாம் நல்லதுங்கும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அதனால சின்னவங்களுக்கு இத நீங்க போய் சொல்லுங்க. அப்படின்ட்டு இதுல குடுக்குறார். பழக்கத்தை வளர்ந்த மக்கள் மாற்றுவது கடினம். பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைக்கும் எளிது அப்படிங்கிறார். அப்போ அதனால தான் மகரிஷி பள்ளிக்கூடங்கள்ல போயி இந்த விஷயங்கள்லாம் குடுங்க அப்படிங்கிறார். ஏன்னா, நமக்கே இப்போ வந்து வேலையை வந்து உடல்ல வருத்தி, உடல் உறுப்புக்களை இயக்கி வேலை செய்யக்கூடியதெல்லாம் பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. எல்லாமே மிஷின் ஆப்பரேட்டடா வந்துடுச்சு. நமக்கு அப்புறம் வர சந்ததிகள் நம்ப குழந்தைங்கள்லாம் இந்த மாரி நம்ப செய்யற அளவு கூட வேலையெல்லாம் செய்ய போறதில்ல. நடையே வந்து குறைஞ்சு போச்சு. ஸ்கூல் பஸ் வருது. இல்ல அவங்களுக்கு வந்து ஸ்கூட்டர்ல கொண்டோய் விடுறோம். இல்ல கார் வச்சிருந்தா கார்ல கொண்டோய் விடுறோம். அப்போ உறுப்புக்களை இயக்கக்கூடிய தன்மைங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. மூளைய இயக்குறது கூட ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாமே ஈஸியா ஒரு பெருக்கல் வாய்ப்பாடுன்னா கூட அத நம்ம கத்துக்காம, எப்படி ஈஸியா அதுக்கு விடை கண்டுபிடிக்கலான்னு அப்படியெல்லாம் வந்து இப்போ விளக்கங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது, உடலையோ, மனதையோ, மூளையோ இதெல்லாம் இயக்குவதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சின்ன வயதிலேயே இந்த மாரி உடற்பயிற்சி எல்லாம் சொல்லிக் குடுக்கணும். அதே மாதிரி உயிராற்றல் நன்றா இருக்கணும். அதுக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், அவங்களுக்கு புரியிற அந்த வயதுல இந்த காயகல்ப பயிற்சியும் குடுத்தா தான், தவறான வழியில போகாம இருப்பாங்க. நம்ம கிட்ட சஞ்சித கர்மம் இருக்கு, பிராரப்த கர்மம் இருக்கு. அப்பா, அம்மா வழியா குழந்தைங்க பொறக்குறாங்க. அப்புறம் சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு? இப்ப இந்த ஊடகங்கள்லாம் அவ்வளவு நல்ல விஷயத்தையும் குடுக்குது, நெறைய வேண்டாத விஷயங்களையும் குடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது, இந்த காயகல்ப பயிற்சிய சின்ன வயதிலேயே குழந்தைங்களுக்கு குடுத்தோம்னா, தவறான வழியில போகாம இருக்கும். அதுக்கப்புறம்
தவங்கள். தவங்கள் ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். நிறைய அதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா படிச்சாலே வந்து அவ்வளோ போட்டி இருக்கு. அதுலயும் இப்ப பெண்கள் எல்லா துறையிலயும் வந்திருக்கிறதுனால ஆண்களுக்கு நிறைய வாய்ப்பு குறையுது. ஆனா அதை உணராம அவங்க பாட்டுக்கு ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு நான் வேலைக்கு போனாக்கா சம்பாதிக்க முடியும்னா சம்பாதிக்கலாம். ஆனா மதிப்பு இருக்காது. அதே படிச்சுட்டு நம்ம வேலைக்கு என்ன மாதிரி வேலைக்கு போகணுமோ அப்படி போகணும். அப்புறம் மிந்தி எல்லாம் ரொம்ப வந்து துறைகள்லாம் ரொம்ப குறைச்சலதான் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. எவ்வளவோ வந்து படிப்புலயே பாத்தீங்கன்னா எத்தனை துறைகள் இருக்கு. எந்த மாதிரி துறைகள்லயும் நம்ம நல்ல உயர்ந்த நிலையில படித்துட்டு வேலைக்கு போகலாம். நம்மளே பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அத்தனை விதமான வாய்ப்புகள் இப்ப நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிறிய வயதிலேயே இந்த தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள், அப்புறம் உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நல்லது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? பெற்றோர்களுக்கு நாம ஏன் சொல்லி கொடுக்கணும்னா, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பெற்றோர்களுக்கும் ஏன் சொல்லி கொடுக்கணும்னா, உங்க குழந்தைங்க இதெல்லாம் நல்லதெல்லாம் கத்துக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்ல விதமா அமையும். இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்க போறோம்னு பெற்றோர்களுக்கும் விஷயம் தெரியணும். இல்லைன்னா ஆன்மீக பயிற்சின்னு என்னவோ சின்ன வயசுலயே குழந்தைங்களை வந்து சன்னியாசியா போறதுக்கு தயார் பண்றோம்னு நினைச்சுடுவாங்க. அப்படி இல்லை. குழந்தைங்களோட அப்பா அம்மாக்கு ஏன் இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கணும்னா சொல்லி கொடுக்கணும்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தான் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எதை பார்த்தாலும் மகரிஷி கொடுத்த பயிற்சிகள்லாம் பார்த்தா அப்புறம் முதல்ல என்ன சொல்லணும்னா மகரிஷியும் குடும்ப வாழ்க்கையில தான் இருந்திருக்கார். அவர் ஒரு சன்னியாசி இல்ல. தன்னுடைய தம்பி குழந்தைங்களுக்கு கொள்ளு பிறந்த முதற்கொண்டு பொறுப்புகள்லாம் என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்துட்டு தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார், சமாதி ஆனார் அப்படின்ட்டு இந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லணும். அது சொன்னாதான் நல்லது. இல்லைன்னா எல்லாமே நிறைய மகான்கள்லாம் பார்த்தா சன்னியாசியா இருந்ததுனால அப்படிதான் வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் சில ஆர்கனைசேஷன்ல அந்த மாதிரி சன்னியாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா நம்மளோடதுல அந்த மாதிரி கிடையாதுன்னு அதை எடுத்து சொல்லணும். இதுல என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு? நம்மளை மாற்றிக்கொள்வதற்கு, குடும்பத்துல அமைதி கொண்டு வருவதற்கு, சமுதாயத்தோடு இணைந்து வாழ்வதற்கு, கெட்ட பழக்கங்கள்லாம் நம்ம ஏற்படுத்தி கொள்ளாம இருப்பதற்கு, அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தாலும் வேண்டாத பழக்கங்கள் இருந்து அதை நல்லதா மாற்றிக்கொள்வதற்கு வேண்டிய அத்தனை பயிற்சிகளும் விளக்கங்களும் நம்மளுடைய மனவளக்கலையில இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லணும். அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாருன்னு இந்த கவிதையில, பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே பாருலகில் மனிதர் எல்லாம் போராடுகின்றனர். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அங்க போனாங்க ஒருத்தர். வேலை கிடைச்சது. அங்க போய் இங்க படிச்சு அங்க போனாங்க. அப்புறம் திருமணம் ஆச்சு. அவங்களும் வந்து கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் நிறைய இதெல்லாம் பாக்குறவங்க, கடைபிடிக்கிறவங்க. பொதுவா வந்து நிறைய சமூகத்துல அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் வந்து பின்பற்றிருக்காங்க. பெண்கள் வீட்டு விளக்காகியனா அவங்கள தனியா உட்காத்தி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓய்வு வேணும் அப்படிங்கறதுனால இந்த 3 நாட்கள் எந்த வேலையும் செய்ய விடாம அவங்கள ஓய்வெடுத்துக்க சொல்லுவாங்க. காலப்போக்குல அதெல்லாம் வந்து மாறிடுச்சு. ஆனா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுவும் குளிர் இருக்கிற இடத்துல, சில இடங்கள்லதான் வெளிநாட்டுல எல்லாம் கூட அமெரிக்கால எல்லாம் ஸ்னோ பெய்யும். அந்த மாதிரி இடத்துல போயிட்டு மனைவி வந்து வீட்டு விலகாய் இருந்தா பால்கனில உட்காந்து வைப்பாங்க. என்னத்துக்கு ஆறுது? அப்புறம் இதெல்லாம் வந்து யோசிக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம்னு யோசிக்கணும். அதுதான் நம்ம மனிதர்கள் சிந்தனை ஆற்றல் உள்ளவர்கள். அப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம கவிதையில எழுதியிருக்காரு பாருங்க, குரு வணக்கம்ல. அதுல என்ன எழுதியிருக்கார்? உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் கலர்த்தமத்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலன்களையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயகல்பம்.
அப்படின்ட்டு அங்க ஒரு வார்த்தைய குடுத்திருக்காரு பாருங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாரி, குடும்ப வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி, அந்த காயகல்பத்துல மாற்றத்த கொண்டு வந்திருக்காரு. சித் அ சித்தர்கள் பண்ணின காயகல்பம் இன்னும் சிவியரா இருக்கும். ஏன்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற மாதிரி. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அந்த காயகல்பம் அது வேற மாதிரி. ஆனா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில குடும்பத்திலேயே இந்த காயகல்ப பயிற்சியை செய்து, நம்மளுடைய இந்த வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு மகரிஷி 40 வருட ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த காயகல்பத்த கொண்டு வந்தார். பயிற்சியா கொண்டு வந்தார். அதனால தான் அந்த இடத்துல எழுதுற திருத்தமோடு காயகல்பம் அப்படின்னு அந்த கவிதையில எழுதியிருக்கார். 1987ல இத எழுதியிருக்கார். இந்த கவிதைய. அப்போ அவரோட 73வது வயதிலயோ என்னமோ தான் இந்த காயகல்ப பயிற்சிய கொண்டு வந்தார். அப்போ அந்த இடத்துல பாருங்க திருத்தமோடு காயகல்பம் அப்படின்ட்டு அந்த வார்த்தைய அங்க போடுறாரு. அப்போ காயகல்ப பயிற்சி கூட குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி அத திருத்தி அமைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் நம்ப நமக்கு நெறைய பழக்கங்கள் இருக்கும். இருந்தா கூட இந்த காலத்துக்கு ஏத்த மாரி நம்ப அந்த பழக்கங்கள் எதெல்லாம் ஒத்து வரலையோ, அதெல்லாம் மாற்றிக் கொண்டால் தான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதோட சின்ன குழந்தைங்களுக்கு, சிறிய வயதுல இருக்கிறவங்களுக்கு மனவளக்கலையை எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சிகள் எல்லாம் குடுத்தோம்னா, அதுக்கு முயற்சி செய்தோம்னாக்கா, அவங்க ஈஸியா வேண்டாத பழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். காலத்துக்கு ஏத்த மாரி நல்ல பழக்கங்களா இருந்தா விட, காலத்துக்கு ஏத்த மாரி அதுல சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியும். அப்டின்ட்டு சொல்றாரு. ஆனா பெரியவங்களுக்கு ஏன் சொல்லிக் குடுக்கணும்? குழந்தைங்கள தடுக்காதீங்க. உங்க குழந்தைங்க மனவளக்கலை பயிற்சிகள்லாம் கத்துக்கிட்டா, இந்த விஷயங்கள தான் அதுல சொல்லி தரும். அப்படின்னு அவங்களுக்கு அது தெளிவு வரணும். அவங்க குழந்தைங்க கத்துக்கொள்வதற்கு தடையா இருக்க மாட்டாங்க. அதனால சிறியவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறோமோ, அந்த அளவுக்கு நல்லது. அவங்களால ஈஸியா அத மாற்றிக்கொள்ள முடியும். அப்படின்னுட்டு மகரிஷி இதுல விளக்கத்த குடுத்திருக்காங்க. நம்மளும் முயற்சி செய்வோம். இப்போ மகரிஷி குடுத்த பயிற்சிகள்லாம் இருக்கு. குடும்ப சூழ்நிலையில நம்ம நெறைய பார்க்குறோம். திருமணம் ஆனதுக்கு அப்புறம், அதுல இப்ப ஒரு நம்ம வீட்லயே பையன் இருக்கார். திருமணம் ஆறுது. அவங்க அங்கேருந்து வராங்க. நம்ப நம்ப வீட்டு பழக்கம் இதுதான். இந்த திருமணத்துல கூட, எங்க வீட்டு பழக்கம் இதுதான், உங்க வீட்டு பழக்கம் இதுதான்னுட்டு, இந்த 1 நாள், 2 நாள் நடக்கிற திருமணத்துல கூட இத்தன பிரச்சனைகள் வருது. ஆயுசு மட்டும் அது அப்புறம் ஞாபகம் இருக்கும். மறக்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டு குடுத்து, அதெல்லாம் மாற்றிக்கொள்ள யோசிக்கணும். அதே மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியால படிப்புக்கு செலவு பண்றத விட, திருமணத்துக்கு நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ற பணம் தான் அதிகமா இப்ப போயிட்டு இருக்கு அப்டின்ட்டு சொல்றாங்க. இதனால யார் லாபம் அடையறாங்க? இந்த கான்ட்ராக்ட்ல எடுத்துட்டவங்க தான் லாபம் அடையறாங்க. நம்பலாம் திருமணம் செய்றவங்க, நம்பலாம் அந்த மாரி ஃபங்ஷன்லாம் கொண்டாடுறவங்க நம்பலாம் செலவு செய்றோம். அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு ஒரு கணக்கு கூட வச்சுக்கிறது இல்ல. ஒரு பெருமைக்கோ, இல்ல போட்டி மனப்பான்மைக்காகவோ, இல்ல மத்தவங்களுக்கு நம்மளுக்கு இவ்வளவு இருக்குன்னு அத காமிச்சுக்கிறதுக்காகவோ, அனாவசியமா நெறைய செலவுகள் செய்றோம். அட்லீஸ்ட் மனவளக்கலை மன்றத்துல இருக்கிறவங்க நம்பளாவது இதெல்லாம் யோசிச்சு, நம்ம இதுல எப்படி சீர்திருத்தம் கொண்டு வரலாம்ன்னு யோசிக்கணும். சோ, இப்ப பாருங்க அம்பானி, அவங்க பையனுக்கு 2வது பையனுக்கு திருமணம் நடக்க போகுது. இன்விடேஷனே 6,00,000 ஒருத்தன். நம்ம 3 இன்விடேஷன வச்சு ஒரு திருமணமே செஞ்சுடலாம். எல்லாம் தங்கத்தினாலயும், வெள்ளினாலயும் அந்த இன்விடேஷன் தான் இருக்கு. இதையே நம்ம நல்ல விதமா எத்தன உயிர்களுக்கு நம்ம வாழ்க்கைய குடுக்க முடியும்? அவங்க செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு 50 ஆ அ பெ பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வெள்ளி இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இருந்தா கூட இந்த மாரி அதிகமா செலவு செய்யறதெல்லாம் செஞ்சாங்கன்னா, குறைச்சுட்டாங்கன்னா, இன்னும் எத்தன குடும்பங்களுக்கு அவங்க வாழ்வு குடுக்க முடியும்? அப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு. அத பார்த்து மத்த பணக்காரங்க என்ன செய்வாங்க? அந்த மாரி ஒவ்வொரு லெவல்லயும் வருது. கீழ் நிலையில வருது, நடுவு நிலையில வருது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பணக்கார நிலையில வருது, மிடில் அப்பர் கிளாஸ்ல வருது, அப்புறம் பணக்காரங்க லெவல்லயும் வருது. எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்ப இந்தியாலாம் ஏழை நாடுன்னு சொல்ல முடியும்? யோசிக்கணும். நம்ம மகரிஷி குடுத்த இந்த விளக்கங்களை நாம ஏற்றுக்கொண்டு, நாம் யோசித்து வாழ்வோம். நற்பழக்கம்ங்கிற இந்த கருத்துல நெறைய பேருக்கு தெரியும். எங்கெங்க மாற்றங்களை, சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம்?
நம்ம வீட்ல இருக்கிற சிறியவங்களுக்கும் இதெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லணும். வாழ்க. அனைவருக்கும் நன்றி.